ஹலோ, போன வீடியோவில் நம்ம பார்த்தோமா, ராவணன் வராரு அங்கே துறவி வேஷத்தில். லக்ஷ்மணர் என்ன பண்ணுறாரு, ஒரு லக்ஷ்மண் ரேகா போட்டுட்டு இதை தாண்டி நீங்கள் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அங்கே போன அப்புறம் இந்த இவர் ராவணன் என்ன பண்ணுறாரு, ஒரு துறவி வேஷம் போட்டுட்டு சீதா கிட்ட வந்து அம்மா பிக்ஷாந்தேகின்னுட்டு வந்து பிச்சை கேட்குறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கோடு போட்டது அவருக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணுறாரு, அந்த கோட்டை தாண்டி காலை வச்சிடுறாரு. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு நெருப்பு மாதிரி அவரை உள்ளே போக விடாமல் தடுக்குது. ஸோ அவருக்கு தெரிஞ்சிடுது, ஏதோ அங்கே பண்ணியிருக்காங்க, நம்மளை உள்ளே வர விடாமல் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம உள்ளே போகாமல் சீதாவையே நம்ம வெளியில் வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கோட்டை தாண்டி வெளியில் வந்துடுறாரு. வந்துட்டு அவர் சொல்கிறாரு, அம்மா நான் உள்ளே வரமாட்டேன். அவர் சீதா என்ன சொல்கிறா, நீங்கள் உள்ளே வாங்க, நான் உங்களுக்கு சாப்பிட எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்றா. இல்லைம்மா, நான் உள்ளே வரக்கூடாது, நீயே என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடு அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா, நம்மளை வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நம்ம போகிறோமே, இதனால எதாவது நடக்குமோன்னு நினச்சிக்கிட்டே தான் அவள் வெளியில் வரா. வந்த உடனே என்ன ஆகுது, அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து துறவி கிடையாது, நான் வந்து ஸ்ரீலங்காவோட ராஜா ராவணன். நான் உன்னை அழைச்சிட்டு போய் உன்னோட கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உன் மேலே இருக்கிற ஆசையில் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால நீ என்னை கல்யாணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஆனால் அவன் என்ன சொல்கிறாரு, இல்லை எனக்கு கல்யாணம் ஆகிடுது, ராமர் தான் என்னோட கணவர், நான் யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் விடுறதா இல்லை, ஜபர்தஸ்தாக அவளை இழுத்துட்டு போகிறாரு. அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அவர் போய் தன்னோட விமானம் இருக்குது, புஷ்பக விமானம்னு சொல்லிட்டு பேர், அதில் அவளை ஏற்றி உட்கார வச்சுட்டு தரன்னு அந்த விமானத்தை அது தானாகவே போகும். எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு அந்த விமானம் தானாகவே போயிடும். அந்த விமானத்தில் அவளை கூட்டிகிட்டு அவர் போகிறாரு. போகிற வழியில் ஜட்டாயு யாருன்னாக்கா ஒரு பருந்து, ஒரு கழுகு. அது வந்து தசரதரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரை பற்றி யாருக்கு தெரியும், ராமருக்கும் தெரியும். ராமரை வந்து பஞ்சவட்டியில் இங்கே இருங்க அப்படின்னு சொன்னதும் யாருன்னாக்கா இந்த ஜட்டாயு தான். அதனால சீதாவை நல்லா தெரியும். சீதாவை காப்பாற்றுறதுக்காக அந்த ஜட்டாயு அந்த புஷ்ப விமானத்தில் ஏறி போய் ராவணனோட சண்டை போடுறாங்க. ராவணன் ரொம்ப பலசாலி இல்லையா, அதனால ஜட்டாயுவால் அதுக்கு மேலே சண்டை போட முடியல. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் அந்த பருந்தோட 2 ரெக்கையும் கத்தியால் வெட்டி வீழ்த்திடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜட்டாயுவால் ஒன்றும் பண்ண முடியல. ராவணன் என்ன பண்ணுறாரு, ஒரு கையில் சீதாவை பிடிச்சிட்டு இருக்காரு, இன்னொரு கையால் அந்த ஜட்டாயுவை தூக்கி வெளியில் போட்டுடுறாரு. சரி, இது போட்டுட்டு இவர் அப்படியே போயிட்டே இருக்காரு. எங்கே போகிறாரு, தெற்கு பக்கமாக போகிறாரு. ஆனால் எங்கே போகிறாருங்கிறது யாருக்கும் தெரியல. அதுக்குள்ளே இங்கே என்ன ஆகுதுன்னாக்க, இங்கே லக்ஷ்மண் வந்ததை பார்த்த உடனே ராமர் கேட்குறாரு, எதுக்காக நீ தனியாக வந்த இங்கே சீதாவை விட்டுட்டு, சீதாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இல்லை இங்கேருந்து உங்களோட குரல் கேட்டது, லக்ஷ்மணா சீதா என்னை காப்பாற்றுன்னு சொல்லி ஒரு குரல் எங்களுக்கு கேட்டதுனால சீதா பயந்துக்கிட்டு என்ன உங்ககிட்ட அனுப்பியிருக்காங்க. நான் அவளை வெளியில் வரவிடாமல் ஒரு ரேகா கோடு கிழிச்சிட்டு தான் வந்திருக்கேன், அதனால் அவங்க வெளியில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வா, நம்ம சீக்கிரமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே வராங்க. வந்து பார்த்தாக்க சீதாவை காணும். அந்த இடத்துல அந்த ஆசிரமமே ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது ஆசிரமத்தை ஒரு மாதிரி உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு போயிருக்காங்க. அதனால அது இடிஞ்ச நிலையில் இருந்தது. இதை பார்த்த உடனே சீதாவுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு புரிஞ்சுது. எங்கே இருக்கான்னுட்டு எல்லா பக்கமும் போய் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. மரத்தை பார்த்து கேட்குறாங்க, செடியை பார்த்து கேட்குறாங்க, நதியை பார்த்து கேட்குறாங்க, சீதாவை பார்த்தியான்னு சொல்லிட்டு எந்த பக்கத்துலேருந்து எந்த விதமான பதிலும் இல்லாததுனால 2 பேரும் சோகமாக வருத்தத்தோடு இப்படி நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது அங்கே யார் இருக்காங்கன்னா ஜட்டாயு இருக்காங்க. குத்துயிரும் கொலையுயிருமா அங்கே இருக்கார். அவரோட விங்ஸ் எல்லாம் கட்டாயி ரொம்ப முடியாத நிலையில் இருக்கார். ராவணனை பார்த்த உடனே சொல்கிறாரு, ராவணன் தான் சீதாவை தூக்கிட்டு போயிருக்கான். எந்த பக்கம் போயிருக்கான்னு தெற்கு பக்கம் போயிருக்கான். தெற்கு பக்கத்தில் எங்கே கொண்டு போய் எங்கே வச்சுருக்கான்றது தெரியாது. உடனே போய் சீதாவை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட உயிரை விட்டுடுறார். ஜட்டாயு வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு, அதனால தனக்கும் ஒரு அப்பா ஸ்தானத்தில் தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவருக்கு செய்ய வேண்டிய ஈம சடங்குகள் எல்லாம் செஞ்சுட்டு ராமரும் லக்ஷ்மணரும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு ராட்சசன் வரான். அந்த ராட்சசன் பேர் என்னன்னா கபந்த் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அந்த கபந்த் என்ன பண்ணுறான், நான் இப்போ உங்கள் 2 பேரையும் நான் இப்போ கடித்து சாப்பிட்ற போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேரையும் தன்னோட தோளில் தூக்கி வச்சுட்டு நிற்கிறாங்க. உடனே 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, தன்கிட்ட இருக்கக்கூடிய கத்தியால் 2 பேரும் அந்த 2 பக்கத்தில் இருக்கிற கத்தியால் கையை வெட்டிடுறாங்க.
வெட்டின உடனே அவருக்கு வந்து என்னது, ஒரு தேவராக மாறிடுறான். மாறிட்டு அவன் சொல்கிறான், நான் வந்து ஒரு யக்ஷன், எனக்கு வந்து ஒரு சிராபம் இருந்தது, அதனால நான் ஒரு ராட்சசனாக மாறிட்டேன். அதுக்கு வந்து உங்களால், ராமரால் தான் எனக்கு மோட்சம் சொன்னதுனால உங்களால் எனக்கு இப்போ நல்ல காலம் பிறந்துடுது. நான் உங்களுக்கு ஏதாவது கைமாறு செய்யணுமே, என்ன செய்யட்டும்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ராமர் சொல்கிறாரு, என்னோட மனைவி சீதாவை காணும், அவளை தேடிட்டு போகிறேன் நான், எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, சீதாவை தூக்கின்னு போனது வேறு யாரும் இல்லை, ராவணன் தான். அவரை பற்றி உங்களுக்கு தெரியணுன்னாக்க இந்த பக்கமாக போனீங்கன்னா ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே சபரின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போனீங்கன்னாக்க ராவணன் எங்கே இருக்கான், எப்படி போகணும் அப்படிங்கிற வழியெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கபந்தனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு 2 பேரும் இப்படி போகிறாங்க. அங்கே போகிற வழியில் சபரியோட ஆசிரமம் வருது. சபரி என்ன பண்ணுறா, அவருக்காக வழியெல்லாம் நல்லா அழகான பூக்கோலம் எல்லாம் போட்டு ஒவ்வொரு பழமாக, இலந்த பழம், நாகப்பழம், என்னென்ன பழம் இருக்கோ மரத்தில் எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு பார்க்குறான். இந்த பழம் நல்லா இருக்குது, ராமர் வந்தால் கொடுக்கணும், இந்த பழம் நல்லா இருக்குது, இது சாப்பிட்டா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து வச்சு நிறைய வச்சுருக்கான். இவங்க 2 பேரும் அந்த ஆசிரமத்துக்கு போகிறாங்க. போய் நாங்கள் தான் ராமர் லக்ஷ்மணரை உங்களை தேடிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எது அவங்க சபரி கொடுத்த பழத்தை அவங்க சாப்பிட்டாங்களா, அதுக்கப்புறம் எப்படி போகணும், எங்கே போகணுங்கிறத அவர் எப்படி சொல்கிறாருங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எல்லோரும் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.